அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு தற்போது நாள் முழுவதும் கொலை, கொள்ளை, வன்முறை என அவலங்கள் நிறைந்த மாநிலமாக மாறி உள்ளது. வேதனையின் உச்சம் என கடிந்துரைத்துள்ள ஆர்.பி. உதயகுமார், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்பதை போல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு நாள்தோறும் கொலை, கொள்ளை, வன்முறை என அவலங்கள் நிறைந்த மாநிலமாக மாறி உள்ளது. வேதனையின் உச்சமாக இருக்கிறது. இதே ஸ்டாலின் ஊர் ஊராக புகார் பெட்டி ஒன்றை கையில எடுத்துக்கொண்டு மக்களிடம் மனு வாங்கினார். அந்த மனுவெல்லாம் என்ன ஆயிடுச்சு? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, ஆனால் திமுகவின் பேச்சு சொன்னதோடு போச்சு. இப்படி ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் செய்யாமல் சொல்லாத வாக்குறுதியான தன் மகனை துணை முதலமைச்சராக்கி குடும்ப ஆட்சிக்கு முழு வடிவம் கொடுத்ததுதான் இந்த பொம்மை முதலமைச்சரின் கின்னஸ் சாதனை.